படைத்த தேவனுக்கும் கர்மேல் குருசேகர போதகர்மார்களுக்கும் எங்கள் நன்றியையும் ஸ்தோத்திரங்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைய தியானத்தின் கருப்பொருள் முதல் குருதி சான்றோர் யாக்கோபு. இந்த செய்தி உள்ள வேத பகுதி அப்போஸ்தலர் 12ஆம் அதிகாரம் 1, 2, 3 வசனங்கள். அப்போஸ்தலர் 12ஆம் அதிகாரம். அக்காலத்திலே ஏரோது ராஜா சபையிலே சிலரை துன்பப்படுத்த தொடங்கி யோவானுடைய சகோதரனாகிய யாக்கோபை பட்டயத்தினாலே கொலை செய்தான். அது யூதருக்கு பிரியமாயிருக்கிறது என்று அவன் கண்டு பேதுருவையும் பிடிக்க தொடர்ந்தான். அப்பொழுது புளிப்பில்லாத அப்ப பண்டிகை நாட்களாய் இருந்தது. வசனத்தில் குறிக்கப்பட்ட ஏரோது மத்தேயு 2:1, லூக்கா 1:5 இயேசு சுவாமி பிறந்த போது சாஸ்திரிகளால் சந்திக்கப்பட்ட 2 வயதுக்கு உட்பட்ட ஆண் குழந்தைகளை நூற்றுக்கணக்காக கொலை செய்த ஹெரோட் த கிரேட்டின் பேரன். இவனும் அதிக கொலைகளை செய்தவன். யூத மார்க்கத்து சட்டத்திட்டங்களையும் நியாயப்பிரமாணங்களையும் அறிந்தவன். அதில் மிகுந்த ஈடுபாடும் கொண்டவன். பேதுரு அப்போஸ்தலனும் மற்றவர்களும் புறஜாதி கிறிஸ்தவர்களை தங்கள் சொந்த சகோதர சகோதரிகளாக ஏற்றுக்கொண்டு சபை பெருகின போது யூதர்களை பிரியப்படுத்த மனதுள்ளவனாய் இந்த ஏரோது அப்போஸ்தலர்களை கொல்ல ஆரம்பித்தான். இதில் முதல் விக்டிம் யாக்கோபு தான். சரி, யார் இந்த யாக்கோபு என்ற ஜேம்ஸ்? மார்க் 1:19-20 கூறப்படும் செபதேயுவின் குமாரர்களான யோவான் யாக்கோபு தான் இவர். இயேசு சுவாமியின் ஊழிய ஆரம்ப காலத்தில் கடற்கரையில் வலைகளை அலசி கொண்டிருந்த போது அவரால் அழைக்கப்பட்டு அதற்கு கீழ்ப்படிந்து அவருக்கு பின் சென்றவர். 12 அப்போஸ்தலர்களில் ஒருவர். யாக்கோபு நிருபத்தை எழுதியவர் அப்போஸ்தலர் 15 கூறப்பட்டுள்ள யாக்கோபு வேறு. அவர் உலக பிரகாரமாக இயேசு சுவாமியின் சகோதரர். இயேசுவின் செபதேயுவின் குமாரன் யாக்கோபு தான் அப்போஸ்தலர் 12:1-2 படி இரத்த சாட்சியாக மரித்த முதல் சீஷன். மத்தேயு 20:20 அவர்களுடைய தாயாரும், மார்க் 10:35-40 வசனங்களில் அவர்களாகவே இயேசு சுவாமியிடம், ஆண்டவரே, நீர் உம்முடைய ராஜ்யத்தில் வரும்போது உமது வலது பக்கத்தில் ஒருவனும் உமது இடது பக்கத்தில் ஒருவருமாக நாங்கள் வீற்றிருக்க அருள் செய்ய வேண்டும் என்று ஆண்டவரிடம் கேட்டவர். அதற்கு ஆண்டவர், நான் குடிக்கும் பாத்திரத்தில் நீங்கள் குடிக்கவும் நான் பெறும் ஸ்நானத்தை நீங்கள் பெறவும் கூடுமா என்று கேட்டதற்கு, எங்களால் கூடும் என்று உரைத்தபடியே யாக்கோபு முதல் இரத்த சாட்சியாக மரித்தார். எபிரேயர் 11:37 விசுவாச பட்டியலில் இடமும் பெறுகிறார். 150 ஆண்டுகளுக்கு முன் பாப்டிஸ்ட் மிஷனரிகளால் அசாமின் வடகிழக்கு பகுதியாகிய கோரா என்ற இடத்தில் இயேசுவின் சுவிசேஷம் அறிவிக்கப்பட்டு அவரை ஏற்றுக்கொண்ட முதல் காரோ இரத்த சாட்சி நாக்சங் என்ற ட்ரைப். ஒருவேளை நமக்கு இரத்த சாட்சிகளாக மரிக்கும் வாய்ப்பு அது துணிவு இல்லாமல் இருக்கலாம். ஆனால் தேவன் நம் மீது வைத்த அன்பினால் அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை அனுப்பி அவருடைய பரிசுத்த இரத்தத்தை சிந்தி நம்மை மீட்டு கொண்டாரே, அவருடைய அன்பை நாம் மற்றவர்களுக்கு சொல்ல வேண்டாமா? நம்முடைய உண்மை உள்ள சாட்சி உள்ள நற்கனி தருகின்ற வாழ்க்கை பிறரை இயேசுவண்டை வழிநடத்த வேண்டாமா? நாம் ஏரோதுவை போல மனுஷரை பிரியப்படுத்துகிறோமா அல்லது தேவனை பிரியப்படுத்துகிறோமா? அந்த கிறிஸ்துவின் அன்பை பிறருக்கு நாம் வெளிக்காட்டலாமே. நாம் தேவனை பிரியப்படுத்த வாழ்கிறோமா அல்லது மக்களை பிரியப்படுத்த வாழ்கிறோமா? அழகாய் திரளாய் நிற்கும் சாட்சியாய் நிற்கின்ற வரிசையில் நாமும் நிற்போமா? சிந்திப்போம். ஆண்டவர் தாமே இந்த வசனங்களை ஆசீர்வதிப்பாராக. ஜெபம். பரலோக பிதாவே, இந்த தியானத்தை கொடுத்ததுக்காக சபையாக ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். உம்முடைய சொந்த குமாரன் என்று பாராமல் இந்த உலகத்திற்கு நீர் அனுப்பி சிலுவையிலே சிந்தின இரத்தத்தினாலே மரணத்தினாலே நீர் எங்களுக்கு ஜீவனையும் சமாதானத்தையும் மன்னிப்பையும் நித்திய ஜீவனையும் கொடுத்து ஆண்டவரே எங்களுக்கு ஒரு நம்பிக்கையை கொடுத்திருக்கிறீர். நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம், துதிக்கிறோம் சுவாமி. தகப்பனே, அநேக உம்முடைய பிள்ளைகள் இந்த உலகத்தில் வாழும்பொழுது
சாட்சியாக வாழ்ந்து தங்களுடைய ஜீவனை எழுந்திருக்கிறாங்க தகப்பனே. அதே போலவே நாங்கள் இந்த உலகத்தில் வாழும் நாட்களிலே நாங்கள் உமக்கு சாட்சியாக இந்த எல்லா நிலையிலும் நாங்கள் உமக்கு வாழ்ந்து சாமி உமக்கு சாட்சியாக நாங்கள் எங்களுடைய ஜீவனை முடிக்க நீர் கிருபை செய்ய வேண்டுமாய் ஆண்டவரும் இரட்சகருமாய் இயேசு கிறிஸ்து மூலமாய் வேண்டிக் கொள்ளும் ஜீவன் நல்ல பிதாவே. ஆமென். ஆமென்.